ஸ்கூல் கான்ஸ்டல் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்ஸ்டல் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சார் பதிவாளர் அலுவலகத்துக்குள்ள தடபுடலா நுழைஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், மிரண்டு போன சார் பதிவாளர் மற்றும் ஊழியர்கள். பொறுப்பு சார் பதிவாளர் வீட்டில இருந்து கணக்குல வராத மண்ணுல புதைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய பணம் உட்பட 13 லட்சம் ரூபாய்க்கு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினதா சொல்லப்படுது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்துல பத்திரப்பதிவுகள் செய்யறதுக்காக லஞ்சம் அதிக அளவுல வாங்கிட்டு வரதா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இங்க நிலம் வாங்குறது, விற்கிறது, பாகப்பிரிவினை செய்யறதுக்கு, திருமணத்துக்கு பத்திரப்பதிவு செய்யறதுன்னு இந்த மாதிரியான பதிவுகளுக்கு அதிகப்படியான லஞ்சம் வாங்குறதா கிடைச்ச தகவலின்படி வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சங்கர் அவர்களுடைய தலைமையில 7 பேர் கொண்ட குழுவினர் இங்க விரைந்து போயிருக்காங்க. இந்த சார் பதிவாளர் அலுவலகத்துல பொறுப்பு சார் பதிவாளரா நித்யானந்தம் அப்படின்றவர் பணியாற்றிட்டு வராரு. இந்த நிலையில தான் ஜூன் 19ஆம் தேதி மாலை 6 மணி இருக்கக்கூடிய சூழல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர்னு அங்க போயிட்டு சோதனையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. சார் பதிவாளர் அலுவலகத்துடைய கதவுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சாத்தியிருக்காங்க. இதனால ஊழியர்கள், சார் பதிவாளர் மற்றும் அங்க வந்திருந்த பொதுமக்கள் யாரும் வெளியே போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. மின்தடை ஏற்பட்டும் அங்க தீவிர சோதனை மேற்கொண்ட நிலையில கணக்குல வராத 2,14,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இதனால சார் பதிவாளர் அலுவலகத்துல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்படி சார் பதிவாளர் அலுவலகத்துல இருந்து 2,14,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பொறுப்பு சார் பதிவாளரான நித்யானந்தம் அவர்களுடைய வீட்டிலையும் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல சோதனை மேற்கொண்டதுல கணக்குல வராத பணமான 13,97,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 80 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. மேலும் வங்கி கணக்கு உட்பட இது எல்லாத்தையுமே அதிகாரிகள் சோதனை செஞ்சுட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இதுல அவருடைய வீட்டுல பிளாஸ்டிக் பையில 12 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்ததாகவும் கூறப்படுது. 300 கோடிக்கு அதிபதியான மாமனாரை தீர்த்து கட்ட கார் ஓட்டுநருக்கு 1 கோடி பேரம் பேசி கதையை முடித்த மருமகள். காரை விட்டு முதியவரை அடித்து தூக்கி கொல்லும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. சொத்தை எங்கே ஆசை மகளுக்கு எழுதி கொடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அரசு ஊழியர் போட்ட தப்பு கணக்கு. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் பாலாஜி நகரி பகுதியில் கடந்த மே 22ஆம் தேதி 82 வயதான புருஷோத்தம் என்ற முதியவர் மீது கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி அதில் படுகாயமடைந்த புருஷோத்தம் பரிதாபமாக பலியாகியிருந்தார். இந்த வழக்கில் போக்குவரத்து போலீசாரால் விபத்து மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு கார் ஓட்டுநர் தார்மி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் முதியவர் இறப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் கொடுக்கின்றனர். உடனே சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியை பார்த்தபோது சாலையில் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த முதியவரை வேண்டுமென்றே மோதி விபத்து நாடகத்தை அரங்கேற்றியிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். கார் ஓட்டுநர் தார்மீக்கிடம் நடத்திய விசாரணையில் அவரது செல்போன் எண்ணில் முதியவர் புருஷோத்தம்